ஹலோ வியூயர்ஸ், இந்த பதிவில் இப்பொழுது நாம் அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்பதை விவரமாக பார்க்க இருக்கிறோம். அதாவது கோச்சாரத்தில் பொதுவாகவே சனி பயிற்சி குரு பயிற்சிக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதற்கு நிகரான முக்கியத்துவம் இந்த ராகு கேது என்ற 2 கிரகங்களுக்குமே நாம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட 18 மாதங்கள், அதாவது 1.5 வருடம் வரை இருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் கேது, இந்த 2 சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள், நாம் அலசி ஆராயும் பொழுது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்ற ஒரு சொல்லடையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். குரு ராகுவின் சேர்க்கை கோச்சாரத்தில் கும்பராசிக்கு வரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம். சார், மகர ராசி ஏதாவது நல்லதாக சொல்லுங்கள் சார். 7.5 சனியில் டோட்டலாக நாங்கள் ஃபுல்லாகவே காலி ஆகிவிட்டோம். வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளோ அனைத்து பிரச்சனைகளையும் மொத்தமாக சந்தித்து அடி வாங்கியே மரத்து போய்விட்டோம். சுத்தமாக கதி கலங்கி விட்டோம். ஏராளமான பிரச்சனைகளுக்கு நடுவே மடங்கி ஒடுங்கி வேறு வழி இல்லாமல் முடக்கமாகி விட்டோம் என்பதுதான் மகர ராசிக்காரர்களின் உண்மையான நிலைமை. குறிப்பாக இவர்களுக்கு இந்த மகரத்தில் உள்ள திருவோண நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்த போது, பிறகு அவிட்டத்தில் சஞ்சாரம் செய்த பொழுது இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருமா என்று எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகி ரத்தானது. குழந்தைங்களுக்கு போய் ஃபீஸை கட்டிட்டு அந்த கோர்ஸை படிக்கவும் முடியல, ஃபீஸை வாபஸ் வாங்கவும் முடியல. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வாங்கி தருவதாக சொன்னதுனால ஏராளமான காசை நகையை அடமானம் வச்சு கட்டிட்டு போய் அங்கே செட் ஆகாமல் போன ஃப்ளைட்டை பிடிச்சி திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை. கட்டின காசும் திரும்ப கிடைக்கல. இங்கே பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் விட்டுட்டோம். ஒரு நோய் போனால் இந்த டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர், அங்கே போனால் இங்கே வம்பு வழக்குன்னு கோர்ட்டுக்கு போனால் ஜட்ஜு வரமாட்டார், ஜட்ஜு வந்தால் ஆப்போசிட் வக்கீல் வரமாட்டார், வக்கீல் வந்தால் ஒன்றும் வாதாட மாட்டாங்க. இப்படியே நாள் போனது, நேரம் போனது, வாழ்க்கை போனது, இளமை போனது தான் மிச்சம். இதுதான் மகர ராசிக்காரர்களின் உண்மையான நிலைமை. இவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குட் நியூஸ் என்ன என்றால், ராசி அதிபதி சனி ராசியின் 2ஆம் இடத்தை விட்டு வெளியே போகிறார். இந்த ராகு பயிற்சி காலகட்டங்களில் சனி என்பவர் இவர்களுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு வருவதனால் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் ஒரு 7-8 வருஷத்துக்கு அப்புறம் ஏராளமான ஒரு பிளஸ் பாயிண்ட் என்றால் என்ன என்பதை இப்பொழுதுதான் பார்க்க போகிறார்கள். 9ஆம் இடத்தில் அமர்ந்த கேது என்பவர் இப்பொழுது 8ஆம் இடத்துக்கு வருகிறார். இந்த 8ஆம் இடம் என்பது நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவமானத்தையும் தோல்வியையும் கொடுக்கும். குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வராமல் உங்களை பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மகரத்துக்கு சூரியன் அஷ்டமாதிபதி. முதலில் கேது பகவான் சிம்மத்துக்கு வரும் பொழுது, சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பித்ரு வர்க்கம், பித்துர் மேன்மை, அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன கோளாறு, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் வராத அளவுக்கு கவனமாக நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள். பிறகு பூர நட்சத்திரத்தில் சனி பகவான், பிறகு பூர நட்சத்திரத்தில் கேது பகவான் வந்த பிறகு இந்த பூரம் என்பவர், அதாவது சுக்கிரன் என்பவர் உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதி என்பதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு பெருசா பிளஸ் இல்லைனாலும் மைனஸ் இல்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும். இருந்தாலும் புதிதாக ஒரு ரிஸ்க் எடுப்பது, தெரியாத நபரை நம்பி நாம் இன்வெஸ்ட் செய்வது, இதற்காக கடன் வாங்குவது என்று நீங்கள் உங்களை முடக்கம் செய்யாமல் பார்த்து கொள்வது புத்திசாலித்தனம். குரு இங்கு 6ஆம் வீட்டுக்கு மறைந்தாலும் மகரத்துக்கு விரையாதிபதியாக குரு வருவதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் என்ற அமைப்பில் இந்த குருவின் மறைவு என்பது பெரிதாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஸோ மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஒரு விதத்தில் குரு மறைவு என்று எடுத்துக்கொண்டாலும், கேது உங்களுக்கு 8ஆம் இடத்தில் மறைகிறது என்று எடுத்துக்கொண்டாலும், இந்த இரண்டுமே ஒரு விதத்தில் மைனஸ் பாயிண்ட் என்று எடுத்துக்கொண்டாலும்,
இந்த 2 மைனஸ் பாயிண்ட்டையும் பிளஸ் பாயிண்டாக அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி என்பவர் நமக்கு கொடுப்பார். ராசியாதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் வந்து குருவின் பார்வையில் அமரப்போகிறார். 2ஆம் இடத்தில் ராகு அமர்ந்தால் பொதுவாக என்னென்ன கெடுதல்கள் கொடுக்குமோ அதை கொடுக்காது. ஏனென்றால் இருள் கிரகமான ராகுவிற்கு குருவின் பார்வை வந்து பூரணமாக சுபக்கிரகமாக செயல்படுவதன் மூலம் தனம், குடும்பம், வாக்கு, வரவேண்டிய பணம் என்பது கண்டிப்பாக வரும். மேலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது வெகு நாட்கள் பிறகு உங்களுக்கு ஒரு குட் நியூஸாக கிடைக்கும். இதனால் முதலில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களது முயற்சிகளில் வெற்றி, மேலும் உங்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து லாபம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். பிறகு ராகு பகவான் சொந்த நட்சத்திரமான சதயத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் திடீர் லாபத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். பிறகு அந்த லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவது புத்திசாலித்தனம். அதையும் தாண்டி அவிட்ட நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த அவிட்டம் என்பது உங்களுக்கு 4-11ஆம் வீடுகளின் அதிபதியாக வருவதனால் உங்களது சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு லாபம், நல்ல இடத்தை விற்று ஒரு நல்ல இடம் வாங்க வேண்டிய அமைப்பு, அதில் வரக்கூடிய லாபத்தை வைத்து பலவிதமான கடன்களை அடையக்கூடிய அமைப்பு, மேலும் குடும்பத்திற்கு தேவையான சுப செலவுகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு ராகு என்பவர் ஒரு பிளஸ் பாயிண்டாகத்தான் செயல்படுவார். கேது என்பவருக்கு மட்டும் நீங்கள் திங்கட்கிழமைகளில் தொடர்ச்சியாக மகா கணபதி வழிபாடு, தொடர்ச்சியாக 8 வாரங்கள் அருகம்புல் வைத்து வழிபாடு செய்வது, அர்ச்சனை அபிஷேகம் செய்வது, முடிந்தால் ஒரு முறை நவக்கிரகங்களில் நீங்கள் கேது ஸ்தலம் சென்று அபிஷேகம் செய்வதன் மூலம் 8ஆம் இடத்தில் இந்த கேது என்ற கிரகம் கொடுக்கக்கூடிய அந்த கெடுதலான பலன்களை தவிர்த்து கொள்ளலாம். நண்பர்களே, நாம் பலன்களை இப்படி காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் கொடுப்பது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.